வணக்கம் எல்லாருக்கும். நான் உங்க மிடில் கிளாஸ் பொண்ணு புஷ்பா. இன்னைக்கு வாட் ஐ டிட் டுடே அண்ட் வாட் ஐ குக் டுடே ஒரு சின்ன மினி விளாக் பார்க்கலாமா? உங்க வீட்டு பிள்ளையா நினச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலையில எழுந்து பார்த்தோன்னே நல்ல கிளைமேட். ஒரு பக்கம் பார்த்தா ஜோனு மலை, ஒரு பக்கம் பார்த்தா ஜோனு காத்து. என்ன கிளைமேட்னே தெரியாம நானும் கீழே இறங்கி வந்துட்டேன் குட்டி பட்டாணியோட. அவனோட வேலைக்கு அமுச்சு விட்டு இன்னைக்கு நான் தான் இன்னைக்கு முறவாசல் பண்ணேன். பிகாஸ் அது ரொம்ப நாள் கழிச்சு பண்ணதுனால என்னமோ தெரியல, எனக்கு இன்னைக்கு ரொம்ப ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்துச்சு. அப்படியே மேலே ஏறி வந்தா இன்னைக்கு அம்மாவோட குக்கிங் தான். அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? கல்யாண வீட்டு ஸ்டைலில் சுண்டக்காய் வத்த குழம்பு பண்ணாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி சுண்டக்காய் வத்தலை நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதே சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விடணும். பொரியும் போது பார்த்து பத்திரமா நின்றுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், கொஞ்சமாக உப்பு, அப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கணும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட் இதையும் ஊற்றி நடுவில் இந்த கௌசிக் பயபுல வேற எடுத்தால் ஒரு பொருளை எடுத்த இடத்துல வைக்க மாட்டான். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு கரைச்சி வச்சிருக்க புளியை நல்லா ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். கரெக்டாக 10 நிமிஷத்துக்கு சூப்பராக மலன்னு கொதிக்க விடணும். அப்படி கொதிச்சதுக்கப்புறம் குழம்பு கொஞ்சம் தடிச்சு வரும். அப்போ சுண்டக்காய் வறுத்துருக்கோம்ல, அதை நல்லா அரைச்சி போட்டுட்டு கொஞ்சமாக வெள்ளத்தை அதில் போட்டோம்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். இன்னைக்கு ஆஃப்டர்நூன் நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு.